இந்த மாதிரி பப்ளிஷ் பண்றீங்க இல்லையா, இதுக்கு கவர்மெண்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாரும் பார்க்குறாங்க. நேஷ்னல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்ட் பூனாவில் இருக்க ஐஎம்டி ஆள் பார்க்குறாங்க, டெல்லியில் இருக்கவங்க பார்க்குறாங்க, நம்ம சென்னையில் யார் பார்க்கணும்னு தெரியல, நிறைய நியூஸ் பீப்புள் பார்க்குறாங்க. என்னோட இதுலேயே போய்ட்டு அனலிட்டிக்ஸை போய் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்க்குறாங்க அவனே கொடுக்குறான் அகாடமியால், எந்த கண்ட்ரியில் தான் த்ரூ அவுட் த வேர்ல்டு பார்க்குறாங்க. ஸோ எனக்கு வந்து அது பெருமைன்றதை விட வேதிக் சயின்ஸோட ரிசல்ட்ஸ் அவங்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கு. ஐ ஹாவ் மெனி பீப்புள் பிரேசிலில் சில்லிலேருந்துலாம் ஐ பிலீவ் இஸ் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஃப்ராங்க் ஹூகர் பீட்ஸ் அப்படின்னு இருக்காரு, அது ஹாகர் பீஷன் வாங்க, ஹூகர் பீஷன் வாங்க. அவர் வந்து எர்த்குவேக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அவர் இப்போ லாஸ்ட் 2023 பிகினிங்கில் வந்து டர்க்கியில் ஒரு பெரிய எர்த்குவேக் வந்து 23-22 அது ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தார். பட் 2016 நீ எப்படி அக்யூரேட்டாக ஃபோர்காஸ்ட் பண்ணி எனக்கு மெயில் போட்டிருக்கேன். ஆமாம், I've seen that. அது என்னென்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா பர்சன் ஹூ இஸ் வெல் நோன் இந்த இது, அவருக்கு வந்து மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எனக்கு இப்போ தான் 2500 பேர் இருக்காங்க ட்விட்டரில். பட் அவர் வந்து என்ன கேட்டிருக்காரு, நீ அக்யூரேட்டாக ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்கே, வாட் இஸ் யுவர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் எனக்கு விஷயம் தெரிஞ்சவங்க அப்ரிஷியேட் பண்ணால் போதும்.